ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட்க்கு ஃபார் ஆல் மை ரீசெண்ட் வீடியோஸ். ஸோ நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது அபவுட் அனதர் ஸ்கின் கேர் காம்போ தான். இந்த காம்போ தான் என்னோட ஸ்கின்னை வந்து மேஜராக வந்து சேஞ்சே பண்ணிச்சு. ஸோ இதை வந்து நான் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் 1 to 1.5 years கிட்ட நான் வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா எனக்கு வேறு ஸ்கின் கன்சர்ன்ஸ் வந்ததுனால நான் வந்துட்டு இப்போ சீரம்ஸ் வந்து மாற்றி யூஸ் பண்ணுறேன். பட் எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்பவே ஹெல்ப் பண்ண இந்த காம்போ பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது நிறைய பேர் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இது எப்படி யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வித்தவுட் ஃபர்தர் ado வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிற ஒரு காம்போ வந்துட்டு ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ரிஸ்கி காம்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஸ்கின்ல வந்து டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட்ஸ்லாம் காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ நான் சொல்கிற காம்போ வந்து வைட்டமின் சி அண்ட் சன்ஸ்க்ரீன். ஸோ ஆக்சுவலி வைட்டமின் சின்றது வந்து ரொம்ப நல்ல இன்க்ரீடியன்ட். உங்கள் ஸ்கின் வந்து எவ்வளோ டல்லாக இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு க்ளோவே இல்லாமல் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே வந்து ஒரு பொலிவே இல்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உங்கள் ஸ்கின் நீங்கள் நிறைய ஸ்கின் கேர் பண்ணுவீங்க. பட் என்ன இருந்தாலும் அந்த ஒரு க்ளோ உங்கள் ஸ்கின்ல கிடைக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த காம்போ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அண்ட் மோரோவர் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. எல்லாமே நான் உங்களுக்கு வந்து 1 by 1 சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாமா உங்கள் ஸ்கின் டைப்புக்குன்னு. அண்ட் பிஃபோர் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் டைப் வந்து ஆக்னே ப்ரோன் காம்பினேஷன் ஸ்கின். ஸ்டார்டிங்கில் எனக்கு ஆக்னேஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ அப்போ தான் நான் வந்துட்டு ஸ்கின் கேரில் ரொம்ப பிகினிங்கில் யூஸ் பண்ண ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இந்த வைட்டமின் சி. ஸோ வைட்டமின் சின்றது பேசிக்காக வந்துட்டு நான் உங்களுக்கு ரொம்ப வந்து லெக்சர் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு அஸ்கார்பிக் ஆசிட். அது ஆக்சுவலி உங்களோட ஸ்கின்னோட இன்னர் செல்ஸ் வரைக்கும் போய் அந்த ஒரு க்ளோ வந்து கொண்டு வரும், கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் வைட்டமின் சியோட யூஸ். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்ன அப்படின்னா அது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஆசிட்னு சொல்லலாம். லைக் ரொம்ப ரியாக்ட் பண்ணிடும் அவுட்டர் அட்மாஸ்பியரோட. ஸோ அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து யூஸ் பண்ணணும் அண்ட் அதை ஹேண்டிலுமே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வைட்டமின் சி வாங்கி அதை வந்து வெயிலில் வைக்கிறீங்க, வெயிலுன்னு இல்லை இந்த மாதிரி வெளிச்சம் படுற மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னாலே அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிக்விட் வந்து 2 or 3 daysல வந்துட்டு அது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடும், ஒரு yellowish கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக எவிடென்ட்டாக பார்த்துருப்பீங்க. அண்ட் அது வந்து நம்ம ஸ்கின்ல போடும்போது வந்துட்டு தேவையில்லாத வந்து ஒரு இல் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்குன்றதுனால நிறைய பேர் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. பட் நான் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு வைட்டமின் சி ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கம்மி பொட்டன்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் பர்சன்டேஜில் வந்து அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வைட்டமின் சியை வந்து மார்னிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்கிற காம்போ வந்து அந்த மாதிரி ஒர்க் ஆகிறது கிடையாது. நீங்கள் வைட்டமின் சி போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது அப்படி கிடையாது. நான் சொல்கிறது நீங்கள் நைட் வைட்டமின் சி அப்ளை பண்ணணும், மார்னிங் வந்து சன்ஸ்க்ரீன் போடணும். அதுதான் அந்த ஸ்டார் காம்போ. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் சொல்கிறதாகட்டும் இல்லைனா நெட்டில் பார்த்துட்டு அவங்க என்ன முடிவு பண்ணிக்கிறாங்கன்னா வந்துட்டு மார்னிங்கில் வைட்டமின் சி போட்டுட்டு நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டால் நம்ம ஸ்கின்ல நல்ல க்ளோ கொடுக்கும்ட்டு. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அஸ்கார்பிக் ஆசிட் வந்துட்டு வெயிலில் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கும். லைக் வெளிச்சத்தில் ரியாக்ட் பண்ணணும்னு அவங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ நீங்கள் அதை போட்டுட்டு வெளியில் போகும்போது நீங்கள் சன்ஸ்க்ரீன் நல்ல பிராண்டில் வாங்கி போடலனாலோ இல்லை சன்ஸ்க்ரீனை ஒழுங்காக அப்ளை பண்ணாமல் போனாலோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும். உங்கள் ஸ்கின்னை வந்து இன்னுமே ஒரு மாதிரி டேண்ட் ஸ்கின் மாதிரி காமிக்கும். ஸோ அதனால நீங்கள் எப்பயுமே அதை கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் நைட் வந்து வைட்டமின்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து யூஸ் பண்ண பிராண்ட்ஸ் வந்துட்டு ஒன்று வந்து வயா நேச்சுரல்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னொன்று வந்து மினிமலிஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் டாட் அண்ட் கீழே யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் யூஸ் பண்ண 3 பிராண்ட்ஸ். அண்ட் இதில் என்னோட டாப் ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்ட் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்கும் கூட அது நான் வந்து வச்சுட்ருக்கேன் பாருங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட். லைக் ரொம்ப வந்து ஓப்பனாக இருப்பாங்க. அவங்க என்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்க, அது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றத ரொம்ப வந்து சயின்டிஃபிக்காக லைக் சொல்லுவாங்க. பட் அதான் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அவங்களோட வெப்சைட்டை போய் விசிட் பண்ணும்போது. ஸோ நான் யூஸ் பண்ணுற சீரம் வந்து இதுதான். மினிமலிஸ்ட்டில் வந்து வைட்டமின் சி ப்ளஸ் ஃபெருலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆக்சுவலி வந்து இப்போ ஃபெருலிக் ஆசிட்ன்றது புதுசாக வந்து காம்போவாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் நான் ஸ்டார்ட்டில் யூஸ் பண்ணும்போது ஓஜிவாக வந்து என்ன இருந்துச்சுன்னா வெறும் வைட்டமின் சி மட்டும் தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த பிராண்டாக ஸ்பெசிஃபிக்னு கிடையாது, நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணுங்கள். பட் யூஸ் பண்ணும்போது அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா வைட்டமின் சியை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் நார்மலாக மற்ற சீரம்லாம் வச்சிருக்க மாதிரி வந்துட்டு அப்படியே ஓப்பனாக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. இதில் பாருங்கள் இங்கே ஒரு அவுட்டர் கார்டன் கொடுத்துருப்பாங்க அண்ட் உள்ளே வந்து இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுக்கு உள்ளே தான் வந்து அந்த சீரம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த சன்லைட் ஆர் எனி ப்ராட் டே லைட் வந்து உங்களுக்கு இதில் படாமல் இந்த சீரம் வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், இது உங்களுக்கு தெரியுதா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு இல்லையா. இப்போ இதுவே வந்துட்டு நான் ஒரு வேறு வெயிலெலாம் வச்சேன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு லெமன் கைண்ட் ஆஃப் எல்லோயிஷ் கலரில் மாறிடும். அண்ட் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அது போடுறதுனால உங்கள் ஸ்கின் வந்துட்டு பெருசாக அஃபெக்ட் ஆகுதான்னு கேட்டால் கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்த நாலேஜ் இல்லை. அதை 2-3 நாள் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன். எனக்கு எதுவும் ஸ்கின் வந்து அஃபெக்ட் ஆகலை. பட் ஆனால் வந்து அந்த போடுறதுல எந்த யூஸும் இல்லை. மேபி அது ஏன் ஸ்கின்னுக்கு ரியாக்ட் ஆகலை, நிறைய பேருக்கு ஆகலாம். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. எந்த வைட்டமின் சி சீரம் நீங்கள் வாங்கினீங்கனாலும் அந்த பாக்ஸே கொடுக்கலனாலும் நீங்கள் இந்த மாதிரி மேபி உங்களுக்கு இந்த மாதிரி வேனிட்டி ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் மாதிரி இருக்குன்னா அதுக்குள்ளே
வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து இதை வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பேக் டு டாபிக். இது வந்துட்டு நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ராப்பர் வந்து உங்கள் ஸ்கின்ல டச் பண்ணவே கூடாது. அது நிறைய பேர் நம்ம பண்ணுற மிஸ்டேக். அது தயவு செஞ்சு ரிப்பீட் பண்ணாதீங்க. அந்த ட்ராப்பர் உங்கள் ஸ்கின்ல படவே கூடாது. ஸோ அதை எடுத்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் இங்கே இந்த ஐ ஏரியாஸ்லாம் விட்டுருங்க. டார்க் சர்க்கிள்ஸ் அது போட்டால் ட்ரீட் ஆகாது. தயவு செஞ்சு அங்கே போடாதீங்க. அண்ட் அரௌண்ட் த மவுத்லாம் நீங்கள் போடலாம். நல்லா இந்த பிக்மெண்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். ஸோ சென்சிட்டிவாக இருக்கிற இந்த ஐஸை மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நைட் வந்துட்டு ஒரு பேசிக் சீரம் லைக் நெக்ஸ்ட் போடுங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹைலரானிக் ஆசிட் சீரம் வந்து போடுங்க. இல்லை அப்படின்னா வெறும் வைட்டமின் சி சீரம் மட்டும் போட்டுட்டு ஒரு நார்மல் ஒரு ஆலோவேரா ஜெல் இல்லை ஒரு பேசிக் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு தூங்கிடுங்க. வேறு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து தயவு செஞ்சு லேயர் அப் பண்ணாதீங்க. வைட்டமின் சி கூட நான் வந்து இமேஜஸ் கூட எங்கள் சைடில் ஆட் பண்ணுற பாருங்கள். வைட்டமின் சி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணால் கலர் வந்து இப்படி தான் இருக்கும். இல்லைனா அது ஒரு மாதிரி ரொம்ப பேல் எல்லோ கலரில் மாறிடும். உங்கள் ஸ்கின்னை மேபி அதை எஃபெக்ட் பண்ணலாம். ஸோ நைட் இதை போட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் மார்னிங் எழுந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு வைட்டமின் சியை திருப்பி தான் அப்ளை பண்ணிடாதீங்க. நைட் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். மார்னிங்கில் ஒரு சன்ஸ்க்ரீன், நல்ல ஒரு பிராண்ட் சன்ஸ்க்ரீன் நான் ரெண்டுமே வந்து இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து டெர்மாக்கோ, இன்னொன்று வந்து டாட் அண்ட் கி. இந்த 2 பிராண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒர்க் ஆச்சு. ஆக்சுவலி இதுவே பாருங்கள் வைட்டமின் சி சன்ஸ்க்ரீனே சொல்லுவாங்க. பட் இது எந்த அளவுக்கு வந்து அதுக்கு எஃபெக்டிவ்னு எனக்கு தெரியல. பட் அந்த சன்ஸ்க்ரீன் எனக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து அந்த மாதிரி விட்டமின் சி வந்து போடுறேன் அப்படின்னா வந்துட்டு நான் இந்த 2 சன்ஸ்க்ரீன்ஸ் தான் நெக்ஸ்ட் மார்னிங் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 to 4 months கிட்ட யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்ல நல்ல சேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை கிராஜுவலாக வந்து ஃபாலோ பண்ணணும். நடுவில் அந்த சீரமோட வேறு எந்த காம்பினேஷனுமே வந்து ஆட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வேறு சீரம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதை வந்து உங்களோட ஒரு ஈவினிங் ரொட்டீன் இல்லைனா நீங்கள் வீட்டிலே இருக்கீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக குளிப்பீங்கன்னா அப்போ வந்து போட்டுக்கோங்க. பட் ஆனால் அதுவுமே வேறு ஏதாச்சும் கிளப் பண்ணாதீங்க. லைக் வைட்டமின் சி ப்ளஸ் நயாசினமைட், வைட்டமின் சி ப்ளஸ் கோஜிக் ஆசிட் அந்த மாதிரி ரொம்ப பொட்டென்ட்டாக 2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எது ரியாக்ட் ஆகுது, ஏன் ஒர்க் ஆகுதுன்னே தெரியாது. ஆக்சுவலி ஸ்கின் கேரில் ஒரு ரூல். இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணுறேன் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னா நான் வந்துட்டு மற்ற எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிடுவேன். அது ஒன்று மட்டும் தான் நான் வந்து கண்டினியூஸாக வந்து போடுவேன். அதோட பொட்டன்சியை பொறுத்து தான் நான் இப்பயும் சொல்லிட்டேன். அண்ட் மோரோவர் வந்துட்டு நீங்கள் பிகினர் டு ஸ்கின் கேராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த சீரம் ஒரு சன்ஸ்க்ரீன் ஒரு மாய்ஸ்சரைசர் எதுனாலுமே போடுங்க. முக்கியமாக ஆக்டிவ்ஸ் போடும்போது தயவு செஞ்சு பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வைட்டமின் சி கண்டிப்பாக ஒரு ஆக்டிவ் தான். ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நைட் போடுங்க, அடுத்த நாள் விட்டுருங்க, அதுக்கு அடுத்த நாள் நைட் போடுங்க. அது ஒரு வாரத்துலேயே உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பர்ஜிங் ரியாக்ஷன் எதுவும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு அதை டெய்லி நைட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் மார்னிங் டைமில் யூஸ் பண்ணாதீங்க. ஐ மீன் டே லைட்டில் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் பர்ஜிங் பற்றி சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். நீங்கள் ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பிகினிங்கில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பர்ஜிங் இருக்கும். பர்ஜிங்னா வந்து நான் எங்கள் சைடில் இமேஜஸ் ஆட் பண்ணுற பாருங்க. ஒரு மாதிரி குட்டி 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 ஒரு மாதிரி டெக்ஸ்டர் மாதிரி வரும். அது வந்து ஸ்கின் அது ரியாக்ட் ஆகுது, அது ஒழுங்காக இல்லை அந்த மாதிரி கிடையாது. பர்ஜிங்லேயே வந்து நிறைய லெவல்ஸ் இருக்குது. லைக் உங்கள் ஸ்கின் வந்து அதுக்கு ஒத்து போகுது அப்படின்னா லைட்டாக பர்ஜ் ஆகும். அதாவது அது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். பர்ஜிங்கே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்த உடனே போடாமல் சைடில் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண ஒரு காம்போ. என்னோட ஸ்கின் டோனை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு காம்பினேஷனே நான் இதை சொல்லுவேன். என்னோட ஸ்கின் டோன் வந்துட்டு என்னோட காலேஜ் டைமில் இதை விட ஒரு 2-3 டோன்ஸ் வந்து டார்க்காக இருக்குது. அண்ட் நான் திருப்பி ரீட்ரேட் பண்ணுறேன், ஸ்கின் டோன் வந்து எனக்கு பழைய ஸ்கின் டோன் தான் இப்போ வந்திருக்குன்னு சொன்னேன். இது போட்டால் உங்கள் ஸ்கின் ஒயிட்டன் ஆகிடும் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லலை. அண்ட் ஃபேர் ஸ்கின் தான் வந்து அழகான ஸ்கின், கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறது வந்து நாட் ஓகே அந்த மாதிரி நான் வந்து எங்கேயுமே சொல்லலை. அண்ட் அதை நான் விரும்பவும் மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை எப்படி கிளியராக வச்சுக்கலாம், எப்படி க்ளோயிங்காக வச்சுக்கலாம். நிறைய டஸ்கி பியூட்டிஸ் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க கலர் எப்படி சொல்கிறது, அந்த ரேடியன்ஸ் வந்து வெளியில் க்ளோ அப்பா தெரியாது. லைக் இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், ஆக்னே இஷ்யூஸ்னால அவங்களுக்கே அவங்க மேலே அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஸோ நம்ம அதெல்லாம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்ன ஸ்கின் டோனாக இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் வெயிலில் டேனாக இருந்தீங்க அப்படின்னா இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்கின் இஷ்யூஸ்னால உங்கள் ஸ்கின் வந்து ஒரு கலர் வந்து லைக் ரொம்ப ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சீரம்ஸ் யூஸ் பண்ணி வந்து மேலே கொண்டு வந்துடலாம். மற்றபடி வந்து ஒரு புதுசாக வந்துட்டு அப்படியே இந்த ஒரு ப்ராடக்ட் போட்டோன்னே கலர் ஆகிடலாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு காலேஜில் இருக்கிறதுக்கும் அப்புறம் ரீசெண்ட் இயர்ஸில் ஐ மீன் ஆஃப்டர் தட் ஒரு 2-3 இயர்ஸில் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் ஆகிடும். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஸோ இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டேன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஓவர் நைட்டில் எதுவுமே ஒர்க் ஆகாது. அண்ட் அதுக்காக நம்ம ஸ்பெசிஃபிக்காக போய் எதுவும் பண்ண முடியாது. மேபி நம்ம ஃபுட் ஹேபிட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆன எல்லாமே ஒன்று உங்களுக்கு வந்து சொல்லிட்டு வரேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அண்ட் வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கின் கேரில் நான் வேறு ஏதாவது பண்ணியிருக்கேனான்னு தெரியணும் அப்படின்னா எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் திஸ். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து எனக்கு ஒர்க் ஆன காம்போ பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இதிலே வந்து ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நான் ஹேண்டில் கொடுக்குறேன். ஒரு கீழே எனக்கு வந்து கமெண்ட் ஆன் பண்ணுங்கள். ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் உங்கள் எல்லாரையுமே இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பாய் கைஸ், தேங்க்யூ.